வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொருட் கருணையினாலே காஸ்மோவியூ நேயர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் வளமும் பெருகட்டும். சப்தஸ்வரூட்டம் நக்ஷத்ரமாலம் கோட்டிகிரணம் பாஸ்கராய பாஸ்கராய பாடிக்கொண்டிருந்தேன். அப்பா சொன்னார், காலையில் எந்திரிடா, எந்திரிச்சு ஆதித்ய ஹிருதயம் படித்துவிட்டு வேலையை செய் என்றார். எப்பவுமே ஆதித்ய ஹிருதயம் படிக்க துவங்கிட்டாலே ஒரு பெரும் பெயர் புகழ் தன்னால் வந்து சேரும் என்பது என் தந்தையார் எனக்கு பள்ளி நாட்கள் முதல் சொன்ன ஒரு பெரும் உண்மை. ஆமாங்க, வாழ்க்கையில் ஜாதகத்திலே சூரியன் என்ற கிரகமும் சந்திரன் என்ற கிரகமும் இன்றியமையாதது. நமது வலது கண்ணாகவும் இடது கண்ணாகவும் இருக்கக்கூடியது. புலிப்பாணி சித்தர் சொல்வதைப் போல ஜாதகத்தில் 1ஆம் இடமும் 12ஆம் இடமும் இவர்களை வைத்தே நாம் சொல்லிவிடலாம். மேலும் ஒரு வாழ்க்கையில் நல்ல செல்வம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சந்திரனிலிருந்து சூரியன் 3, 6, 10, 11 இருந்துட்டாலோ இல்லை லக்னத்திலிருந்து இருந்தாலோ காசு பணம் துட்டு மணி என்று வந்து கொண்டிருக்கும். இத்தனையும் ஒரு சிறப்பான ஒரு சூரியன் இருந்துவிட்டால் வாழ்க்கையிலே கவலை இல்லை. ஏனோ எனக்கு அந்த காலகட்டத்திலே சூரிய சனி சேர்க்கை பார்வை என்ற நிலை. உடனே அப்பாட்ட கேட்டேன், அப்பா இதுக்கு ஒரு வழி சொல் என்று சொன்னதும், தினமும் காலையிலே ஆதித்ய ஹிருதயம் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலையாவது கேட்டுவிடு. ராமபிரான் அகஸ்தியரிடம் அதை உபதேசமாக பெற்றுத்தான் சீரும் சிறப்புமாக வாழ்ந்தார் என்றெல்லாம் சொன்னார். அப்பாவே சொல்லிட்டாங்க, தந்தை சொல் மிக்கதொரு மந்திரம் இல்லை. உடனே கேட்க துவங்கினேன். திடீரென எனக்கு ஒரு சங்கத்திலிருந்து ஒரு அழைப்புதல். இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய காலகட்டம் என்பது ஒரு 20 ஆண்டு காலம் முன்னால். அங்கே செல்கிறேன். அங்கே இந்திய பங்குச்சந்தையிலே ஒரு மிக பெரும் நிலையில் இருந்த கோடீஸ்வரர், அதாவது இந்திய பங்கு சந்தைகளிலே அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே தலை சிறந்தவராக கருதப்பட்டவர், மும்பையை சார்ந்தவர். சொன்னார், தம்பி அப்படின்னார். அந்த மீட்டிங்கில் நானும் ஒரு ஓரமாக உட்காந்துட்ருக்கேன். தம்பி அப்படின்னு அவருக்கா ஏதோ தோன்றி என்னை அழைத்தார். தம்பி, உன்னை பார்க்கும் பொழுதே எனக்கு ஏதோ பேசணும்னு தோணுது, நீ எங்கேருந்து வந்திருக்க அப்படின்னார். ஐயா, நான் பவானி என்ற ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். அப்போல்லாம் பவானி கிராமந்தாங்க. எனக்கு வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்ற ஒரு ஆசை. நன்றாக படித்து விட்டேன், வாய்ப்புகளை தேடி அலைந்து கொண்டிருந்தேன் என்றெல்லாம் சொன்னேன். உடனே சொன்னார், ஐயா, யார் ஒருவனுக்கு இறை பிரார்த்தனையும் இறை நம்பிக்கையும் பெற்றோர்கள் மீது மதிப்பும் இருக்கிறதோ வென்றே விடுவார்கள். இந்த அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்படிக மாலையை தந்தார். கேட்டேன், ஐயா என்னையா ஸ்படிக மாலையை தந்திருக்கிறாய்? நான் தினமும் சூரியனை மனதார வழிபடுபவன் என்றார். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிந்தது. ஆஹா, அப்பா காலையில் என்ன சொன்னார்? ஆதித்ய ஹிருதயம் படிக்க வேண்டும் அல்லது கேட்க வேண்டும்னு சொன்னார். நாமும் துவங்கினோம். நமக்கு இங்கே வந்திருக்கோம். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரரை பார்க்குறோம். அவர் நமக்கு ஒரு வழிகாட்டுதலைப் போல ஒரு ஸ்படிக மாலையை கிஃப்டாக கொடுத்தாரு. ஐயா, என்னையா செய்யணும் என்றேன். தம்பி, எனக்கும் ஜோதிடத்திலே ஈடுபாடு உண்டு. ஆமாங்க, நாம் நினைக்கிறோம் பெரிய மல்டி பில்லியனர்லாம் ஜோதிடத்தை நம்புவது இல்லைன்னு. ஆங்கிலத்திலே ஒரு கோடீஸ்வரர் சொல்லி இருப்பார், மில்லியனர்களுக்கு ஜோதிடம் தேவையில்லை, எனினும் பில்லியனர் ஆக வேண்டும் என்றால், அதாவது லட்சாதிபதிக்கு ஜோதிடம் தேவையில்லை, ஆனால் வாழ்க்கையில் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஜோதிடம் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பார். அவர் சொல்ல துவங்கினார், எனக்கும் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்ற ஒரு ஆசை. இதே போல ஒரு தடுமாற்றம். நானும் ஒரு எளிமையான ஒரு குஜராத்தி குடும்பத்திலிருந்து தான் வந்தேன். எனக்கு ரொம்ப சிரமத்தில் இருந்தேன். என் தந்தையாரிடம் சொன்னது சூரியனை ஒரு உபாசனை செய் என்பதாகும். நீ உன் ராசி கட்டத்தில் 12 கட்டங்களில் எங்கே சூரியன் இருக்குது அப்படின்னு பாரு அப்படின்னார். என்னோடதில் கும்பத்தில் இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசியில் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சூரியனுடைய மந்திரம் என்பதை முதலிலே சொல்லிவிடுகிறேன். உதாரணமாக, நீங்கள் மேஷத்தில் உங்கள் ராசி கட்டத்தில் சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துக்கோங்க. அப்போது ஓம் தத்த ஆதித்யாய நமஹ என்னங்க சொல்லணும்? ஓம் தத்த ஆதித்யாய நமஹ. அதே போல் உங்கள் ஜாதகத்தில் ரிஷபத்தில் இருக்குன்னா
ஓம் ஆர்யமா ஆதித்யாய நமஹ. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஓம் ஆர்யமா ஆதித்யாய நமஹ. இதே மிதுனத்தில் இருந்தால் சூரியன் நான் சொல்லுவது ஓம் மித்ர ஆதித்யாய நமஹ. இதே கடகத்தில் இருந்தால் ஓம் வருண ஆதித்யாய நமஹ. இதே சிம்மத்தில் இருந்தால் ஓம் இந்திர ஆதித்யாய நமஹ. இதே கன்னியா ராசியில் இருந்தால் ஓம் விவஸ்வான் ஆதித்யாய நமஹ. இதே உங்களுக்கு இது நம்ம துலாத்தில் இருந்ததுன்னா சூரியன் ஓம் பூச ஆதித்யாய நமஹ. இதே உங்கள் ராசியிலே சூரியன் விருட்சகத்தில் இருந்தால் ஓம் பர்ஜன்ய ஆதித்யாய நமஹ. இதே தனுசில் இருந்தால் சூரியன் ஓம் அம்சுமான் ஆதித்யாய நமஹ. இதே மகரத்தில் இருந்தால் ஓம் பாக ஆதித்யாய நமஹ. அதே கும்பத்தில் இருந்தால் ஓம் துவஷ்ட ஆதித்யாய நமஹ. இதே மீனத்தில் சூரியன் இருந்தால் ஓம் விஷ்ணு ஆதித்யாய நமஹ. இப்போ எந்தெந்த ராசி கட்டத்தில் சூரியன் இருந்தால் என்னென்ன மந்திரம் அப்படின்றத முதல்ல ஒரு பேப்பரில் குறித்து வச்சுக்கோங்க. திருப்பியும் ப்ளே பண்ணி கூட குறித்து வச்சுக்கோங்க. ஸ்படிக மாலையை எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு கும்பத்தில் இருந்ததுன்னு. உடனே சொன்னார், இப்போது நீ என்ன செய்யணும்? ஓம் துவஷ்ட ஆதித்யாய நமஹ. இந்த ஸ்படிக மாலையை சொல்லிக்கொண்டே சொல்ல வேண்டும். அது ஸ்படிகம் ஒரிஜினலானு எப்படி தெரியும்னா, அதை வச்சு பார்த்தீங்கன்னா மேல் கையில் கொஞ்சம் சில்னஸ் அதிகமாக இருக்கும். 1 டிகிரி வெப்பத்தை விட கம்மியாக இருந்தால் அது ஒரிஜினல் ஸ்படிகம். அதை போல் வாங்கி கொண்டு சொல்ல வேண்டும். அதே போல் ஓம் திராம் தத்தாத்ரேயாய நமஹ. இதுபோல் இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிவிட்டு அவ்வப்போது ஓம் திராம் தத்தாத்ரேயாய நமஹ என 108 முறை 108 முறை சொல்ல முடியலைனாலும் பரவாயில்லைங்க, 27 முறையோ 9 முறையோ சொல்ல துவங்குங்கள் என்றார். ஒரு 48 நாட்கள் நான் சொல்ல துவங்கினேன். எதிர்பாராத ஒரு வசதி வாய்ப்பு, எங்கிருந்தோ திடீர்னு ஒரு பண வரவு. பிறகு பார்க்கிறேன், எனக்கு என் செய்யக்கூடிய தொழிலிலே அந்த காலகட்டத்திலே வெற்றி மீது வெற்றி. அவருக்கு மீண்டும் மும்பைக்கு தொலைபேசியிலே அழைக்கிறேன், ஐயா வேறு லெவலுக்கு பிரம்மாண்டத்தை காட்டுதுன்னு. அப்பொழுதுதான் சொன்னார், ஸ்படிக மாலை என்பது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கருவி. அதுவும் வேலை வாய்ப்பை தேடுபவர்கள், வேலையில் அடுத்த லெவலுக்கு ஒரு பொசிஷனுக்கு போகணுன்றவங்க, எங்கேனும் அலுவலகத்திலே பிரச்சனை இருப்பவர்கள் எல்லாம் ஒரு ஸ்படிக மாலையை வாங்கி இவ்வாறு உங்களுக்குரிய ஆதித்யன் மந்திரத்தை சொன்னாலும் சரி, அல்லது தெரியல நமக்கு ஜாதகமே இல்லைன்றவங்களும் இருப்பீங்க இல்லைங்களா, அவங்க ஓம் திராம் தத்தாத்ரேயாய நமஹன்னு சொன்னாலும் சரி, மந்திரத்தை இடைவிடாது சொல்லி வாருங்கள். எனினும் ஸ்படிக மாலை அணிந்திருக்கும் பொழுது ஒரு விஷயம், ஸ்படிகம் என்பது நாம் எதை பேசுகிறோமோ அதை பல மடங்காக பெருகி தரும் தன்மையுடையது அப்படின்னார். அப்படின்னா என்னென்னா, எப்பொழுதும் பாசிட்டிவாக பேசணும். எனக்கு நல்லது நடக்குது, நல்லது நடக்கப் போகுது, வாழ்க்கையிலே முன்னேற்றம் வந்துவிடும் என்பதை எல்லாம் நாம் நமக்கு ஆட்டோ சஜஷன் போல தந்துக்கணும். அதே போல் எப்போவெல்லாம் நமக்கு ஒரு நெகட்டிவாக ஒரு எண்ணம் வருகிறதோ அப்பொழுது அந்த ஸ்படிக மாலையை சற்று தண்ணீரால் கழுவி விட்டு மீண்டும் அணிந்து கொள்ளலாம் என்றும் சொன்னார். ஸ்படிக மாலை பெரும் நன்மைகளை தந்தது. அதே சில ஆண்டுகள் வைத்திருந்தேன். மற்றொரு சமயத்திலே அந்த ஸ்படிக மாலை சற்று அருந்து எங்கேயோ விழுந்துருச்சு. அவருக்கே தொலைபேசியிலே மீண்டும் அழைத்தேன். அவர் சொன்னார், தம்பி கவலைப்படாதே, அதுபோல் நிகழ்ந்தால் மற்றொரு ஸ்படிக மாலையை வாங்கி அணிந்து கொள் என்றார். பெரும் நன்மைகளை தரக்கூடிய தன்மை ஸ்படிகத்துக்கு உண்டு என்றும், அது சூரியனின் அருள் தன்னை பெற்றுத்தரக்கூடிய கருணையை ஒரு வழியாக இருக்கும் என்றும் அவர் சொன்ன வார்த்தைகளை இப்பொழுது நினைவு கூறுகிறேன். ஜபா குசும சங்காசம் காசியபேயம் மகாத்யுதம் தமோரிம் சர்வ பாபக்னம் பிரணதோஸ்மி திவாகரம். அனைத்து நலன்களும் வாழ்க்கையிலே பெருகட்டும். சிவசிவ.